மறக்க முடியாத மின்னலே திரைப்படத்தின் தீம் 90s கிட்ஸ்களின் ஃபேவரேட்டான இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மெலடி கிங்கான கதை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் மின்னலே திரைப்படத்தின் மூலம் தனது தனித்துவமான இசையினை வழங்கிய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் 90s கிட்ஸ்கள் பலரின் ஃபேவரேட் இசையமைப்பாளராக இருக்கிறார். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் குறித்து நாம் பேச எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. யார் இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் என்று பார்ப்போமானால், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர். எஸ்.எம். ஜெயக்குமார், ரேச்சல் ஜெயக்குமார் தம்பதியினருக்கு ஜனவரி 8, 1975 சென்னையில் பிறந்தவர். தனது மகன் ஹாரிஸ் ஜெயராஜை பெரிய பாடகராக்க வேண்டும் எனும் எண்ணம் அவரது தந்தை எஸ்.எம். ஜெயக்குமாருக்கு இருந்தது. ஏனெனில் அவர் மலையாள இசையமைப்பாளர் ஷியாமிடம் கிட்டாரிஸ்டாக பணிபுரிந்தவர். இந்த இசை பாரம்பரியத்தின் காரணமாக ஹாரிஸ் ஜெயராஜ் தனது 6 வயது முதல் கர்நாடக சங்கீதம் படிக்க அனுப்பப்பட்டார். அதேபோல் தன்னுடைய 13வது வயதுக்குள்ளாகவே லண்டனின் புகழ்பெற்ற டிரினிட்டி இசைக்கல்லூரியில் 8 கட்ட பரீட்சையை மிக அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார் ஹாரிஸ் ஜெயராஜ். அதனைத் தொடர்ந்து ஒரு ப்ராப்பர் இசையமைப்பாளராக வேண்டும் என்னும் நோக்கில் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனின் உதவியாளர் ஜோசப் கிருஷ்ணாவின் கீழ் கிட்டார் கலைஞராக தனது பயிற்சியை தொடங்கினார் ஹாரிஸ் ஜெயராஜ். அதேபோல பல்வேறு மொழி இசையமைப்பாளர்களிடம் இசை புரோகிராமராக பணியாற்றியுள்ளார். 1987 முதல் 2000 வரை ஏ.ஆர். ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ராஜ்கோடி, சிற்பி, ஆதித்யன், ஷியாம், ஓசே பச்சன் மற்றும் வித்யாசாகர் என பல இசையமைப்பாளர்களிடம் பணிபுரிந்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். அதேபோல அந்த காலகட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட விளம்பரங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அப்போதுதான் நடிகர் விஜய் நடித்த கொக்கோ கோலா விளம்பரத்திற்கு இசையமைத்த ஹாரிஸ் ஜெயராஜை பற்றி பலரும் கோலிவுட் வட்டாரத்தில் பேசத் தொடங்கினர். அப்பொழுது கௌதம் மேனன் தனது முதல் திரைப்படமான மின்னலே திரைப்படத்திற்கு ஒரு புதிய இசையமைப்பாளரை தேடிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசை திறமையை கண்டு வியந்து போன கௌதம் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜை தனது முதல் படத்தில் இசையமைப்பாளராக பயன்படுத்தினார். இந்த கூட்டணியில் 2001 வெளியான மின்னலே திரைப்படம் அதன் தீம் மியூசிக்கிற்காகவும் ஒட்டுமொத்த ஆல்பத்திற்காகவும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து மஜ்னு என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்த ஹாரிஸ் ஜெயராஜ் அதிலும் தனது தனித்துவமான தீம் மியூசிக்கை கொடுத்திருப்பார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற முதல் கனவே, மறுபடி ஏன் வந்தாய், குல்மோகர் மலரே ஆகிய பாடல்கள் இன்றும் பலரது ஃபேவரேட் பாடல்களாக இருந்து வருகிறது. அடுத்து இவர் இசையமைத்த 12Bயும் பலரால் கவனிக்கப்பட்டது. 2002 வெளியான சாமுராய் திரைப்படம் பெரிய அளவில் திரையரங்குகளில் ஓடவில்லை என்றாலும் இன்றும் அதனை நினைவு கூற வைக்க முதன்மை காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். அதற்கு ஒரு முக்கிய சாட்சி ஆகாய சூரியனை என்ற பாடலில் இடையில் போர் புரிவது போன்ற ஒரு காட்சியில் வரும் சேஞ்ச் ஓவர். உன்னை கண்டதும் நான் ஏன் என்னும் வரிகள் வரும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மிரட்டி இருப்பார். 2003 வெளியான சாமி என்ற திரைப்படம் ஹாரிஸ் ஜெயராஜின் கேரியரில் ஒரு முக்கியமான திரைப்படமாகும். ஒரு அதிரடி ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்த இயக்குனர் அரியின் திரைப்படத்தில் பலவிதமான இசையினை ரசிகர்களுக்கு விருந்தாக அளித்திருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். நடிகர் விக்ரம் நடித்த சாமி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இதுதானா என்னும் பாடல் இன்றைய தலைமுறை பெண் பார்க்கும் படலம் குறித்தான வீடியோ மேக்கிங்கில் பின்னணி இசையாக அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் பின்னர் ஹரி ஹாரிஸ் காம்போவில் வந்த கோவில் திரைப்படமும் அதிரி புதிரி ஹிட் அடித்தது.
அதிலும் சிலுசிலுவென தென்றல் சிரிக்குது பாடலில் வேப்பங்குளத்து கிளியோ என் மனச உடைச்ச உலியோ என்னும் வரி வரும்போது சடாரென ஒரு மெலடியை போட்டிருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். அது இன்றும் கேட்கையில் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் ஷங்கருடன் கைகோர்த்த ஹாரிஸ் ஜெயராஜ் அந்நியன் திரைப்படத்தின் இசைக்காகவும் கஜினி திரைப்படத்தின் இசைக்காகவும் தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதினை பெற்றார் ஹாரிஸ் ஜெயராஜ். தற்போது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அனிருத் போல நடிகர் சூர்யாவின் திரைவாழ்வு லிப்ட் ஆனதற்கு ஹாரிஸ் ஜெயராஜும் ஒரு முக்கிய காரணம் என்றால் அது மிகையல்ல. காக்க காக்க என்ற திரைப்படத்தில் தொடங்கிய அந்த பயணம் கஜினி, வாரணம் ஆயிரம், அயன், ஆதவன், ஏழாம் அறிவு, மாற்றான் வரை தொடர்ந்தது. அதிலும் வாரணம் ஆயிரம் என்ற திரைப்படத்தில் மிகவும் மெனக்கெட்டு இசையமைத்திருப்பார். குறிப்பாக டெல்லியில் குழந்தை ஆதித்யாவை மீட்கச் செல்லும் சூர்யா ரவுடிகளிடம் சண்டையிடும் காட்சிகள் மிகுந்த பரபரப்புடன் அந்த மூடுக்கு நம்மை இட்டுச் செல்லும் வகையில் இசையமைத்திருப்பார் ஹாரிஸ் ஜெயராஜ். அதே போல கோ, ஒரு கல் ஒரு கண்ணாடி, என்றென்றும் புன்னகை, என்னை அறிந்தால், அநேகன், இருமுகன், வனமுகன் ஆகிய படங்களில் பல பாடல்களை ஹிட் பெறச் செய்தது ஹாரிஸ் ஜெயராஜின் இசைதான். தனது 50வதாக இசையமைத்த வனமகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனபோது சரியாக கவனிக்கப்படவில்லை என்ற வருத்தம் ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதில் இடம்பெற்ற சிலுசிலுவென்று பூங்காத்து மூங்கிலில் மோத என்னும் பாடல் காலம் கடந்து ரீல்ஸ் மூலம் ஹிட் அடித்தது. அந்த பாடலை ட்ரெண்ட் ஆக்கியவர்கள் இன்றைய 2K கிட்ஸ்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.